ரைட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். விராட் கோலி ஆர்சிபியை விட்டு வெளியில போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் 2 நாளாவே இந்த நியூஸ் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். நீங்க ஜஸ்ட் விராட் கோலின்னு சர்ச் பண்ணா போதும், கிட்டத்தட்ட 20-30 பேஜுக்கு மேல இதை கவர் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது அஃபீஷியல் நியூஸா, என்னதான் ஆர்சிபிக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஆக்சுவலா இது என்ன விஷயம் அப்படின்னா, ஆர்சிபி டீம் கை மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு நியூ ஓனர் வர போறாங்க. ஸோ அவங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஸோ இதே நேம்ல தான் இந்த பிராண்ட் அப்படிங்கிறது இருக்க போது. அது மட்டும் இல்லாம அவங்க வைக்கக்கூடிய புது சட்டங்களும் உள்ள வரும். எந்த பிளேயர் இருக்கலாம், இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி இருக்கணும், இந்த ஆர்சிபி எப்படி கொண்டு போகலாம்ங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா ஓனர்ஷிப் போயிடுச்சு அப்படின்னா முழு டீமுமே அவங்களோட தானே. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் விராட் கோலி அவர்கள் வந்துட்டு திருப்பி இந்த டீமுக்கு போக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல் போயிருக்கு. ஐ மீன் பிடிக்கல அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக சொல்ல, இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிக்கிறேன், நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடுனா ஆர்சிபிக்கு ஆடுவேன், அப்படி இல்லைன்னா ரிட்டைர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருடைய ஆசை, நீண்ட நாள் ஆசையான அந்த கோப்பையும் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டீம் மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் டீம் எப்படி இருக்கும், ஸோ மற்ற விஷயங்கள் முன்னாடி இருந்த ஓனர்ஷிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமாகவும் ரொம்ப நாள் பழகியிருப்பாரு. இப்போ திடீர்னு மாறினதுக்கப்புறம் அவங்க வைக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள இவர் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இது யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் இதை மட்டும்தான் சொல்லுது. இதைத்தான் கவர் பண்ணியிருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதனால தான் விராட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆர்சிபி கிட்ட, இல்லை ஸோ நான் வந்துட்டு இந்த சீசன் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பெங்களூரோ மற்ற நிர்வாகமோ அது அஃபீஷியலாக போடல. பிகாஸ் அவங்களே கை மாறக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போதைக்கு ஒரு டீம்ல இருக்காங்க, அது மாறினதுக்கப்புறம் அட்மின் மற்ற போஸ்ட் எல்லாருமே போஸ்ட் போடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் போஸ்ட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் போயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு எல்லா ஹோல்டிங்ல இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ விராட் கோலி கண்டிப்பாக ஆர்சிபி விட்டு வெளியில போறாரா இல்லையாங்கிறது இந்த ஓனர்ஷிப் விஷயம் 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். கை மாறிடுச்சா, டீம் மாறினதுக்கு அப்புறம் சேல் எவ்வளோ ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது அஃபிஷியல் நியூஸ் வரும். இப்போதைக்கு அவர் பேசியிருக்கிறாருங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு சில நியூஸஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விராட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனா ஆர்சிபி மட்டும்தான், பட் இருந்தாலும் இன்னும் 3 இயர்ஸ் பக்கம் அவர் ஆடுவார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. மேபி நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆடுவார். அப்படி இல்லைன்னா இந்த மினி ஆக்ஷன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மினி ஆக்ஷன் ஆடிட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவருக்கு ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குங்க. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் தாராளமாக ஆடலாம். பட் இருந்தாலுமே அவருக்கு ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஓடிஐ டீமுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதே ஏகப்பட்ட ப்ரெஷர். கம்பீருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமே கொஞ்சம் மாற்றி வச்சு அவங்களுக்கான இடம் மறுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அஜித் அகர்கர் மாதிரியான உள்ள இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக பதில் சொல்றாங்க. அவங்களாம் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு முன்னோட்டம் காட்டுற மாதிரியே தெரியல, பெருசாக எந்த விதமான புடியும் கொடுத்து பேசல. நாங்கள் அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வைக்கல, சுட்மன் கில்ல ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ரெஸ் மீட்ல ஓப்பனா இவ்வளோ தூரம் இந்த டீமை கொண்டு வந்தவங்களுக்கு அவங்க பண்ண விஷயம் அப்படிங்கிறது சரியில்லைங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்சிபி டீம் கை மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விராட் வெளியில் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் இருந்தாலுமே பல இருக்கக்கூடிய ஓனர்ஷிப் மற்ற விஷயங்கள் அதில் மட்டும்தான் ஒரு நாட்டம் காமிச்சிருந்தாரு. புதுசாக மாறினதுக்கப்புறம் அவங்க மேபி ஜெர்சி சேஞ்ச் பண்ணலாம், நேம் சேஞ்ச் பண்ணலாம், அவங்களுடைய ஓன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஓகே, சப்போஸ் 100% சேஞ்ச் ஆயிடுச்சு, மற்றது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா நான் வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது ரூமர் தான் அப்படின்னா கூட நிறைய அஃபீஷியல் சோர்ஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய டாப் மேகசின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பருடைய ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்திருக்கு. இன்னைக்கு மார்னிங் கூட நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை விராட் கோலி வெளியில் போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே நமக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா நவம்பர் 15 பிளேயர்ஸுடைய லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே ஓனர்ஷிப், அதாவது வாங்குறவங்க வாங்கிடுவாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாங்கிறது அவங்க இஷ்டமாயிடும். ஸோ அப்போ நமக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இது வரைக்கும் வரக்கூடிய ரூமர்ஸை நம்ம நம்பியும் நம்பாமலும் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ என்னதான் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்க, என்னதான் இருந்தாலுமே ஓனர்ஷிப் மாறிடுச்சு அப்படின்னா மேபி நிறைய பிளேயர்ஸுக்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த பல டீம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்னும் ஒரு சில அப்டேட்ஸோட வந்து நான் மீட் பண்ணுறேன். See you soon guys.